ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துளசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துளசினா என்ன, துளசியோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ துளசினா பெண்ணுன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? கண்டிப்பாக ஆமாம். துளசினா பிருந்தைன்னு சொல்லுவாங்க. பிருந்தாவனி, விஸ்வபூஜிதை, விஸ்வபவானி, புஷ்பசாரா, நந்தினின்னு கூட சொல்லுவாங்க. கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டதால் கிருஷ்ணஜீவினின்னு கூட ஒரு பேர் இருக்குது. மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி அம்சம் கொண்டது தான் இந்த துளசி. துளசியை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டால் மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சமம். துளசி இயற்கை கொடுத்த பரிசுன்னு கூட சொல்லலாம். மருந்து வகையில் புனிதத்தன்மை வாய்ந்த மருந்துனாலே துளசியை தான் சொல்லுவாங்க. துளசியில் செடியிலேருந்து அதோடைய பாகம் வரைக்கும் மருந்து தன்மை வாய்ந்தது. அதோடைய துளசி இலையாக இருக்கட்டும், துளசி தீர்த்தமாக இருக்கட்டும், துளசி வேராக இருக்கட்டும், துளசி மாலையாக இருக்கட்டும், துளசி மணி மாலையாக கூட இருக்கட்டும், எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்ததுன்னு தான் சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த செடி இருக்கும். நாளடைவில் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை மிக குறைவுன்னு கூட சொல்லலாம். சித்தர்களும் முனிவர்களும் துளசிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லைங்க, துளசியை வணங்குவதால் பிரம்மஹஸ்தின்னு சொல்லப்படுற தோஷத்திலிருந்து நிவர்த்தியாகும்னு கூட சொல்லலாம். அதே போல் பயன்களை பற்றி பார்ப்போம். 10 துளசியும் 10 மிளகும் இருந்துச்சுன்னா எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிட்லான்னு கூட சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் 2 துளசி இலையை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை தினமும் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள அலர்ஜி சரியாகும் சொல்லலாம். இரத்த அழுத்தம் சீராகும் கூட சொல்லலாம். சிறுநீரக கல் படிப்படியாக குறையும், பித்தம் சரியாகும், குடலில் உள்ள புண் குணமாகும், கண் சம்பந்தப்பட்ட நோய் எல்லாம் சரியாகும் சொல்லலாம். அதை விட மிக முக்கியமாக சொல்லப்படுற மன அழுத்தம் மிகவும் சரி செய்யும் மருந்துன்னு கூட சொல்லலாம். மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை துளசிக்கு இருக்குது. 2 துளசி இலையை எடுத்து நன்கு அலசிட்டு டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மன அமைதி உண்டாகும். அதே போல் பல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். பல் சொத்தையாக இருக்கட்டும், அதோட ஈரலில் உள்ள வீக்கமாக இருக்கட்டும், வாய் நாற்றமாக இருக்கட்டும், வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, தொண்டை புண்ணு எதுவாக இருந்தாலும் துளசியை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குணமாகும்னு சொல்லலாம். துளசியோட புதினா மற்றும் கிராம்பை பொடி செய்து பல் ஈரலில் வீக்கமுள்ள இடங்களில் வைத்து வந்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் சரியாகும் சொல்லலாம். துளசியோட மிளகு மற்றும் இஞ்சி, சீரகம், அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் சேர்த்து தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கி அதை டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைவலி எங்கே போகுதுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, சரும நோயின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி, படை, தேமல் உள்ளவங்க துளசியோட உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து டெய்லியும் குளிக்கிற தண்ணியில் கலந்து 48 நாள் குளிச்சு வந்தீங்கன்னா சரும நோயின்னு சொல்லப்படுற அலர்ஜியாக இருக்கட்டும், படையாக இருக்கட்டும், தேமலாக இருக்கட்டும், அனைத்தும் குணமாகும்னு சொல்லலாம். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்து இன்சுலின் சீராக சுரக்கப்படும்னு சொல்லலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் துளசி. நீரிழிவு நோயாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு இருக்குது. காய்ச்சல், சளி, இருமல் உள்ளவங்களுக்கு துளசி இலையில் தேன் கலந்து சாப்பிட கொடுத்தீங்கன்னா நாள்பட்ட நெஞ்சு சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், சளி சம்மந்தப்பட்ட அனைத்து நோயும் சரியாகும்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேள் கடிச்சிருச்சுன்னா உடனே துளசியை மென்று அதை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த காயம்பட்ட இடத்துல துளசியை கசக்கி அதை அந்த சாரை விட்டாங்கன்னா உடனே விஷம் முறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ கண் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் துளசியை தினமும் சாப்பிட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் சரியாகும். துளசி அதிகமாக இருக்கிற இடத்துல கொசுக்கள் வராதுன்னு கூட சொல்லுவாங்க. அதே போல் செம்பு பாத்திரத்தில் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு துளசியை போட்டு காலை முதல் இரவு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து குடித்து வர ஆயுள் விரிவடையும் சொல்லுவாங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் சரியாகும். செரிமான பிரச்சனைகள் கூட சரியாகும். மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்கும் சொல்லுவாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் முழுமையாக தீரும்னு கூட சொல்லலாம். 21 துளசியை எடுத்து அதை சுத்தம் செஞ்சு கொஞ்சம் ஓமவல்லி, தூதுவளை, மிளகு, இஞ்சி மற்றும் எலுமிச்சை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அதை இறக்கி சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று பிரச்சனைகள் சரியாகும்னு கூட சொல்லலாம்.
துளசியோட வெற்றிலையை கலந்து சாப்பிட்டு வந்தால் நீண்ட நாள் ஏற்பட்ட சளி பிரச்சனைகள் கூட சரியாகும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நெஞ்சில் பல நாள் தேங்கியிருந்த சளி கூட வெளியாயிரும் அப்படி சொல்லுவாங்க. துளசி எவ்வளவு செழித்து வளர்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க குடும்பமும் செழித்து வளரும்னு சொல்லுவாங்க. துளசி அதிகமான அளவு ஆக்சிஜனை வெளியேற்றும் தன்மை உள்ளது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முற்றத்திலேயே துளசி செடி வச்சுருப்பாங்க. துளசியை பார்த்தாலோ வணங்கினாலோ கிருஷ்ணரை வணங்குவதற்கு சமம். துளசி உள்ள வீட்டில் தீய சக்தி எதுவும் அண்டாதுன்னு கூட சொல்லலாம். சிறு குழந்தைகள் உள்ள வீட்டில் கண்டிப்பாக துளசி வைப்பது மிகச்சிறந்தது. சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல், சளி, காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் உடனே ஊசி மாத்திரைன்னு தேடி போகாதீங்க. துளசியில் தேன் கலந்து 1 வாரம் கொடுத்து வாங்க. இருமலும் சளியும் எங்கே போகுதுன்னே தெரியாது. நம் முன்னோர்கள் இந்த விஷயத்தை எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. உடல்நிலை சரியில்லைன்னா மனசுக்கு இதுதான் சரின்னு பட்டாலும் கூட சில பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் தான் சரியாகணும் இருக்கிற இந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் துளசியை பற்றி எடுத்து சொல்லுங்கள். துளசியோட புனித தன்மையை புரிய வையுங்க. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, நாம் தான் நாகரிகத்தை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு நம் முன்னோர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறோம். விழித்திடுவீர், இதை விதைத்திடுவீர். நன்றி, வணக்கம்.